நல்ல தண்ணீர் வசதியோட காய்ப்பில் இருக்கக்கூடிய 2.25 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து வருங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது உங்கள்கிட்ட சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 25 சென்ட்டுங்க. டோட்டல் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. நல்லா செம்மண் பூமிங்க, நல்லா ஸ்கொயராக வந்துருங்க. மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்குங்க. எல்லாமே நாட்டு கன்று தான் போட்டிருக்காங்க. நல்லா காய்ப்பில் இருக்கக்கூடிய அருமையான தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய தோப்புங்க. இந்த தோப்புக்கான வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க. திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட்லேருந்து வர்ற வாட்டர் இதுக்கு இருக்குங்க. இப்போ அந்த பிஏபி பாசனம் போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாகவே நல்லா தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க. அது போக 2 கிணறு இந்த தோப்புக்கு வந்துடுங்க. 2மே கூட்டு கிணறுங்க. 2 கிணத்துலையுமே 50% ஷேர் இருக்குதுங்க. அதாவது பாதி கூட்டு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு ஓடை ஒன்று போயிட்டுருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செக் டேம் இருக்குதுங்க. அதனால் அந்த ஏரியாவே ஃபுல்லாக நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க. தண்ணீர் வசதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு மண் தடத்தில் உள்ளே வரணுங்க. மண் தடத்தினோட அகலம் பார்த்திங்கன்னா 20 அடி அகலம் மண் தடம்ங்க. ஒரு குறைவான பட்ஜெட்டில் காய்ப்பில் இருக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இது கண்டிப்பாக 100% சூட் ஆகுங்க. அது போக நல்ல தண்ணீர் வசதி இருக்குதுங்க. செம்மண் பூமிங்க. 2 கிணறு இருக்குதுங்க. 2மே கூட்டு கிணறு. 2 கூட்டு சர்வீஸ் இருக்குதுங்க. 2 கூட்டு கிணறுமே இந்த லேண்டுக்கு வெளியில் தான் இருக்குதுங்க. வேறொரு பார்ட்னரோட லேண்டில் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபென்சிங் போடணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி ஃபென்சிங் போட்டுக்கலாங்க. கிணறு வெளியில் வந்துடுங்க. வாஸ்துப்படியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு. இந்த தோப்பனோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே 90%க்கு மேலே தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க. பக்கத்தில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் கூட நிறையா இருக்குதுங்க. ஒருவேளை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்காக இந்த லேண்ட் வாங்கினா அதுக்கும் சூட் ஆகுங்க. நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க. ரொம்ப தூரமாக இல்லாமல் ஊருக்கு ரொம்ப பக்கமாகவும் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பான இடத்துல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் அதுக்கும் செட் ஆகுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான க்ரோத்தும் கண்டிப்பாக வருஷம் அதிகமாகிட்டே இருக்குங்க. அது போக உங்களுக்கு 40 நாளுக்கு ஒரு டைம் தேங்காய் மூலமாக இன்கமும் வந்துட்டுருக்குங்க. அதனால் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சூட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. ரொம்ப நல்ல முறையில் உரம் தண்ணியெல்லாம் கரெக்டாக கொடுத்து ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க. மரம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்கள். 2 கூட்டு கிணறு இருக்குங்க. அது போக உங்களுக்கு தனியாக தேவைப்பட்டால் ஒரு போர் போட்டு சர்வீஸ் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக அதுக்கான தேவை இருக்காதுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்க. நாட்டு மரமாக இருக்கிறனால எந்த ஒரு நோய் தாக்குதலும் அதிகமாக இருக்காதுங்க. நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல தென்னைங்க. காய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறனால இடையில நீங்கள் ஊடு பயிர் ஏதாவது போடுறதா இருந்தாலும் போடலாங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்க எதுவும் பெருசாக ஊடு பயிர் எதுவும் போடலிங்க. நீங்கள் ஏதாவது சொந்த யூஸுக்கு தேவையான மரங்கள் ஏதாவது வைக்கணும்னா வைக்கலாங்க. இல்லை கமர்ஷியலாக வருமானம் வரக்கூடிய ஏதாவது இன்டர்கிராப் போடணுன்னாலும் நீங்கள் போடலாங்க. அதுக்கு வாட்டர் சோர்ஸ் எக்ஸஸாகவே இருக்கிறனால அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. குடிமங்கலத்துக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து பல்லடம் வர மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் இதுக்கு உள்ளே வரணுங்க. இதான் கிணறுங்க, கூட்டு கிணறு. தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் 50% ஷேர் இன்னொரு கூட்டு கிணறு இருக்குங்க. அதுலேயும் 50% ஷேர் இருக்குதுங்க. 2க்குமே ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க. இப்போ நம்ம லேண்ட் இது பார்த்துட்டு இருக்கிற தென்னை மரம் பார்த்திங்கன்னா பக்கத்து லேண்டுங்க. பக்கத்தில் இருக்கிற குளமுங்க. மழை காலத்தில் இதில் தண்ணி நிற்குங்க. 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் இதில் தண்ணி நிற்குங்க. ஒரு நல்ல பெரிய குளமுங்க. இந்த குளத்தை ஒட்டியே நம்ம கிணறு லேண்டு எல்லாமே வந்துடுங்க.
கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்தில் தான் கிணறு இருக்குதுங்க அந்த குளத்துக்கு. அதனால் தண்ணி வந்து எப்போவுமே தீராதுங்க. பழைய காலத்து கிணறுங்க. இதில் வந்து தண்ணி எப்போவுமே இதே அளவு இருக்குங்க. குளத்தில் தண்ணி இருக்கிற அளவுக்கு இதில் நல்லா தண்ணி இருக்குங்க. அது போக பிஏபி பாசனம் இருக்கிறனால ரொம்ப நல்ல வாட்டர் சோர்ஸுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பர் ஏக்கர் 47 லட்சம் கேட்குறாங்க. அதுலேருந்து அனுசரித்து பேசிக்கலாங்க. இதே மாதிரி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள்கிட்ட லேண்ட் சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.